உலகக்கோப்பையுடன் இந்திய கிரிக்கெட் வீரர்களை பார்க்க ரசிகர்கள் திரண்டுள்ளனர். உலகக்கோப்பையை வென்று வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியை காண ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மும்பையில் வெற்றி ஊர்வலம் நடைபெறும் பகுதியில் கிரிக்கெட் ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. உலகக்கோப்பையை வென்று வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியை காண ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இன்று காலை தனி விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த இந்திய அணி பின்னர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றது. அதன் பின்னர் தற்பொழுது வெற்றி பேரணி நடைபெறவிருக்கிறது. மும்பையில் உலகக்கோப்பையுடன் இந்திய அணி வெற்றி பேரணியை நடத்தவிருக்கின்றனர். உலகக்கோப்பையை வென்று வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியை காண ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மும்பையில் உள்ள நாரிமன் பாயிண்ட் பகுதியில் இருந்து வான்கடை மைதானம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வெற்றி பேரணி நடைபெறவிருக்கிறது. உலகக்கோப்பையை வென்று வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியை காண ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். மும்பையில் வெற்றி ஊர்வலம் நடைபெறும் பகுதியில் கிரிக்கெட் ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கும் அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி T20 உலகக்கோப்பையை வென்றிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இன்று காலை தனி விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த இந்திய கிரிக்கெட் அணி முன்னதாக பிரதமர் மோடியை சந்தித்து கோப்பையுடன் வாழ்த்து பெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது வெற்றி பேரணிக்காக இந்திய அணியினர் வரவிருக்கின்றனர். உலகக்கோப்பையை வென்று வந்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியை காண ரசிகர்கள் திரண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மும்பையில் உள்ள நாரிமன் பாயிண்டில் இருந்து வான்கடை மைதானம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் இந்திய அணி வீரர்கள் வெற்றி பேரணி நடத்தவிருக்கின்றனர். மும்பையில் வெற்றி ஊர்வலம் நடைபெறும் பகுதியில் கிரிக்கெட் ரசிகர்கள் கடல் போல் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே காட்சியளிக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மும்பையில் உள்ள மரைன் டிரைவில் இருந்து வான்கடை மைதானம் வரை வெற்றி பேரணி நடைபெறவிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அங்கு காட்சிகளை பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கிறது. ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் இருக்கின்றனர். விவரங்களை வழங்கலாம். உலகக்கோப்பையுடன் டெல்லி திரும்பிய இந்திய அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின்பு டெல்லியில் இருந்து மும்பை புறப்பட்டார்கள். தற்பொழுது மும்பை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய வீரர்கள் அங்கிருந்து திறந்தவெளி பேருந்தில் நேரடியாக வெற்றி ஊர்வலத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். மும்பையினுடைய மரைன் டிரைவ் மற்றும் வான்கடை பகுதியில் இந்த வெற்றி ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்கும்படி ரசிகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. அந்த 2 பகுதிகளில் தான் வெற்றி ஊர்வலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட மும்பை விமான நிலையத்திற்கே ரசிகர்கள் வர தொடங்கிவிட்டார்கள். மும்பை விமான நிலையத்திலிருந்து வீரர்கள் செல்லக்கூடிய வழிநெடுகளும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கு நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நாம் பார்த்து வரக்கூடிய அந்த மும்பையினுடைய மிக பிரபலமான மரைன் டிரைவ் பகுதியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய ஜெர்சியுடன் அங்கு கூடி இந்தியாவுடைய கொடியையும் கையில் ஏந்தி இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருப்பதால் மும்பையே ஸ்தம்பித்திருக்கிறது. இந்த சமயத்தை பொறுத்தவரை பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான நேரம்.
மும்பை ஏற்கனவே மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாக இருக்கக்கூடிய சூழலில், அதுவும் இந்த நேரம் என்பது மிக முக்கியமாக இருந்தாலும் கூட லட்சக்கணக்கான ரசிகர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். மரைன் டிரைவ் பகுதி அருகிலேயே இருக்கக்கூடிய சர்ச் கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ரசிகர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அதே போல வீரர்களுக்கு விழா நடைபெறக்கூடிய வான்கடே மைதானத்தை சுற்றிலும் அந்த மைதானத்திற்கு செல்லும் வழியிலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியை முற்றிலும் ஸ்தம்பித்து வெறும் மனித தலைகளாகவே காட்சியளிக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வெற்றி ஊர்வலமானது தொடங்கி இருக்கிறது. வீரர்கள் அனைவரும் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலமாக செல்கிறார்கள். அப்பொழுது ரசிகர்களை பார்த்து அவர்கள் கையசைத்தும் அதற்கு ரசிகர்கள் உற்சாகப்படுத்தவும் மிக தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த வெற்றி ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது. மும்பை விமான நிலையத்திலிருந்து அந்த மரைன் டிரைவ் பகுதியிலிருந்து தொடங்கி அங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர் மிக அருகிலேயே இருக்கக்கூடிய வான்கடே மைதானம் வரை ஊர்வலம் சென்று வான்கடே மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்காக வான்கடே மைதானத்திலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது போல மதியழகன், அங்கு மக்கள் தலைகளாக மட்டும்தான் காட்சி அளிக்கிறது. ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. தேசிய கொடியோடு இந்திய அணியினரை வரவேற்பதற்காக உலக கோப்பையுடன் T20 உலக கோப்பையுடன் வரவேற்பதற்காக அவர்கள் உற்சாக மிகுதியில் இருக்கின்றனர். அங்கு மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரசிகர்களுக்கு ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான விவரங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் ரசிகர்களை கட்டுப்படுத்துவது இந்த சிரமத்திற்குள்ளாக இருக்கும். எனவே போக்குவரத்து ஏகப்பட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டு அந்த பகுதியை சுற்றிலும் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல வீரர்கள் வரக்கூடிய அந்த பேருந்தை ரசிகர்கள் மிக அருகில் நெருங்காதவாறு, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி ரசிகர்களுக்கும் இரண்டு புறமும் இடைவெளி விட்டு ரசிகர்கள் நிறுத்தப்படுவார்கள். அந்த பேருந்து வரக்கூடிய பகுதியில் ரசிகர்கள் நேரடியாக வந்துவிடாமல் அந்த பேருந்தினுடைய இரண்டு புறங்களில் இருந்து மட்டுமே ரசிகர்கள் வீரர்களை பார்த்து கையசைக்கவும் உற்சாகம் அளிக்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வீரர்களினுடைய பேருந்து வரக்கூடிய பகுதியில் முன்னும் பின்னுமாக பாதுகாப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பேருந்து தொடர்ந்து செல்வதில் எந்த விதமான சிரமமும் இல்லாத வகையில் தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் 2007 ஆண்டு உலகக்கோப்பை வென்று வந்த பிறகு என்ன மாதிரியான ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி செய்யப்பட்டிருந்ததோ அது போன்ற ஒரு ஏற்பாடுதான் இன்றைய தினமும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்புக்கு அங்கு ஏராளமான காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு ரசிகர்களினுடைய இந்த லட்சக்கணக்கான ரசிகர்களினுடைய கூட்டத்தை தாண்டியும் அந்த வெற்றி பேருந்து தொடர்ந்து முன்னேறி செல்வதற்குரிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. ரசிகர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் வீரர்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக அவர்களினுடைய அந்த ஊர்வலம் செல்லும் வகையில் தான் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.